தமிழகத்தில் ரேஷன் அட்டைக்குன்னு பல்வேறு ஸ்கீம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா விதமான பயனாளிகளுக்கும் பொருட்களை தரமாக கொடுத்துக்கிட்டு வராங்க. அரிசி, கோதுமை, துவரம்பருப்பு. அதர் ஸ்டேட் கம்பேரிசன் பண்ணும்போது இஸ் ஓகே, தமிழ்நாடு இஸ் குட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களில் பல்வேறு விதமான பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ரேஷன் அட்டை வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் ரேஷன் பொருட்களை சரிவர வாங்கிறது கிடையாதா? ரேஷன் பொருட்களே சில பேர் அந்த பக்கமே போக மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ரேஷன் அட்டைகள்லாம், ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள்லாம் டோட்டலாக முடங்கிடும். 6 மந்த்துக்கு மேலே நீங்கள் பொருட்கள் வாங்கலைன்னா உங்களுக்கான அந்த ரேஷன் அட்டைகள், ரேஷன் கார்டுகள் ஒட்டு மொத்தமாக முடங்கி விடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தரக்குறியீடு, நிறக்குறியீடு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பொருள் உங்களுக்கு. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த அட்டைதாரர்களாக இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா பொங்கல் பரிசு தொகை இந்த அட்டைதாரர்களாக இருந்தீங்கன்னா, இப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீமை மாற்றி சேஞ்ச் பண்ணி அறிவிக்கிறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப குட் டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் ரேஷன் அட்டைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. ஃபேக் அட்டைகள், அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரியான சில விதமான அட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு சில விதமான குற்றச்சாட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் அட்டையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து ஃபேக் கிடையாது ரேஷன் அட்டையில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியலாகவும் அன்அஃபீஷியலாகவும் பல்வேறு விதமான அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது, ஃபேக் அட்டைகள், செல்லாத அட்டைகளாக வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பார்க்க முடிந்தது. எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலை தான் அந்த மாதிரியான ரேஷன் அட்டைகள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான ஒரு தகவலாக ரேஷன் அட்டைதாரர்கள் எப்படி அழகாக பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்றது உட்பட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேட்கப்பட்டிருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.